எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து தேவ சட்ட புத்தகத்திலிருந்து புதிய ஏற்பாடு லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவான் வாசப்படிலே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தன் பசி ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதர்கள் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு தரித்திரனும் வாழ்ந்தாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்லுகிறார் ஜனத்துக்கு. இந்த ஐஸ்வர்யவான் சுகபோகமாய் வாழ்ந்தான். தினந்தோறும் எல்லாத்தையும் குசித்து ருசித்து குசியாய் வாழ்ந்தான். அவருடைய வாசப்படியில் ஒரு தரித்திரன் லாசரு, உடம்பெல்லாம் புண்ணு, வாசப்படியில் படுத்திருந்தான். அவருடைய மேஜையில் விழும் துணுக்கியே தின்ன ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து பரிதாபமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். 2 பேரும் மரித்தாங்க. இந்த ஐஸ்வர்யவான் உயர்ந்த படியில் வாழ்ந்தவன் நெருப்பு அடியில் சிக்கிக்கொண்டான். அந்த லாசரு அவன் தாழ்ந்த படியில் இறந்தவன் ஆபிரகாம் அடியிலே இருப்பதை கண்டான். ஆகவே இந்த ஐஸ்வர்யவான் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா, யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில், அதனால் ஒரு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் பாவம். இந்த ஐஸ்வர்யவான் சுகமாக வாழ்ந்தான். வாசப்படில் இருக்கிற அந்த தரித்திரனுக்கு பராமரிக்கக்கூடிய எல்லா வசதியும் இருந்தது. அவனை கொண்டு போய் மருத்துவமனைக்கு சேர்த்து அவனுக்கு மருந்து சுகம் அளிக்கிற எல்லா காரியத்தையும் செய்ய அவனுக்கு தகுதி இருந்தது. அதை செய்யவில்லை. அதனால் உயர்ந்த படியில் இருந்தவன் நெருப்பு அடியில் சிக்கி கொண்டான். தாழ்ந்த அவன் படியில் இருந்தவன் ஆபிரகாம் அடியில் உட்கார வைத்தான். ஆகவே ஐஸ்வர்யம் உள்ளவன் என்ன செய்யணும்னா, செய்யத்தக்கவர்களுக்கு, யாருக்கு உதவி செய்யத்தக்கவர்களுக்கு. அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 6வது வசனத்தில், உனக்கு உண்டானதெல்லாம் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இராவிட்டால் ஒன்றுமில்லை. அன்பு என்னன்னா இயேசு ஏற்றுக்கொண்டு தானம் தர்மம் பண்ணணும். 1 கோடி ரூபா பணம் இருக்குதுன்னா 10 லட்ச ரூபாய் ஏழைங்களுக்கு, உதவியற்றவங்களுக்கு, யாருக்கு நன்மை செய்ய திராணி இருந்தோ அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம். நீ எந்த பாவம் பண்ண வேண்டியதில்லை. அவங்கள்ட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் ஜனத்துக்கு 10ல் 1 பங்கு கொடுக்கணும். 1 கோடி ரூபாய் இருந்தால் 10 லட்ச ரூபாய் ஏழைங்களுக்கு தானம் தர்மம் பண்ணணும், செய்யத்தக்கவர்களுக்கு. அதே நேரத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டு செய்யணும். இயேசு இல்லாமையே நிறைய பேர் தானம் தர்மம் பண்ணுறாங்க. அந்த தர்மத்துக்கு தேவன் தானம் தர்மம் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்துடுவார். ஆனால் பரலோகராஜ்யம் கிடைக்காது. பரலோகராஜ்யம் கிடைக்கணும்னாக்கா வேதம் சொல்லுகிறபடி செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். ஆகவே உயர்ந்த படியில் இருந்தவன் நெருப்பு அடியில் சிக்கி கொண்டான். தாழ்ந்த படியில் இருந்தவன் ஆபிரகாம் அடியில் அமர வைத்தான். ஆகவே இது அற்புதமான ஒரு ஆலோசனை, தேவன் சொன்ன ஒரு கதை. ஆகவே இந்த உலக மக்கள் ஐஸ்வர்யமுள்ளவன் அறிந்து புரிந்து தெரிந்து தன்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஏழைகளுக்கு வாரி இறைத்து விருத்தி அடைந்தான். அதிக பிசினத்தனம் பண்ணியும் வறுமை அடைஞ்சவர் உண்டு. ஆகவே அடுத்த தலைமுறைக்கு வேணும் என்று சேர்த்து வைச்சா அடுத்தது தலைமுறை இருக்குமா, தலை இருக்குமா, பேர் இருக்குமா தெரியாது. ஆகவே இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் செய்யத்தக்கவர்களுக்கு செஞ்சு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் சொன்ன ஆலோசனை கேட்டு விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.